வீடியோல கிளாட்ல இருந்து எம்சிபி டூல் யூஸ் பண்ணி எப்படி ஓடோவை கனெக்ட் பண்றது, ஓடோல எப்படி ஒர்க் பண்றது, கிளாட்ல ப்ராம்ப்ட் போட்டு நம்ம வந்து ஓடோல ஒர்க் பண்ணலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நான் கிளாட் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ கிளாட்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பை பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து இங்க கனெக்டர்ல வந்து நான் வந்து 2 கனெக்டர் டூல் வச்சிருக்கேன். எம்சிபி சர்வர் என்னுடைய சிஸ்டம்ல நான் எம்சிபி சர்வர் வந்து கிரியேட் பண்ணி அதுல நான் ஓடோவை கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணி அந்த கனெக்டரோட யூஆர்எல் வந்து நான் இங்க கொடுத்து கனெக்டர் டூல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்க வந்து 2 கனெக்டர் டூல் வச்சிருக்கேன். ஆனா நான் இது ஒண்ணு மட்டும் தான் இப்ப எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்ப இங்க இருந்தே நான் ப்ராம்ப்ட்லயே நான் ஓடோல ஒர்க் பண்ணலாம். இப்ப நான் என்னுடைய இந்த விவி இன்ஃபோடெக் அப்படிங்கிற இந்த டேட்டா பேஸ் தான் நான் இங்க இருந்து ஆக்சஸ் பண்ண போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் கொடுக்குறேன். ஸ்விட்ச் டு விவி இன்ஃபோடெக் டேட்டா பேஸ். இன் மை ஓடோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்படி நான் நார்மலாவே ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒர்க்கிங் லோடிங் டூல்ஸ் அப்படின்னு காட்டுது. நம்மளுடைய கனெக்டர் டூல் அந்த டூல் யூஸ் பண்ணி இப்போ இது ஸ்விட்ச் ஆகுது. டன் சக்சஸ்ஃபுல்லி ஸ்விட்ச் டு விவி இன்ஃபோடெக் டேட்டாபேஸ் அப்படின்னு வந்துருச்சு. நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் லோடட் டூல்ஸ்ல நம்மளுடைய நான் கனெக்ட் பண்ணியிருக்க என்னுடைய எம்சிபி சர்வர் டூல் வந்து இங்க ஷோ ஆகுது. இந்த டூல் யூஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம இங்க இருந்தே பாத்துக்கலாம். ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து நான் 1 lakh பிளஸ் கான்டாக்ட் இருக்கு. இப்ப நான் ஒரு யூனிக்யூவான ஒரு கான்டாக்ட் கிரியேட் பண்றேன். லைக் நித்யா அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இந்த நேம்ல இங்க கான்டாக்டே இல்லை. இப்ப நம்ம இங்க இருந்து கிரியேட் பண்ணலாம். இப்ப நான் இங்க ப்ராம்ப்ட்லயே கிரியேட் ஏ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி நான் ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நேம் நித்யா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். இப்ப நான் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இமெயிலும் கொடுத்துக்கலாம். நித்யா@gmail.com. இப்ப இந்த ப்ராம்ப்ட ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய கனெக்டர் டூல் யூஸ் பண்ணி இங்க வந்து லோட் ஆகுது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கான்டாக்ட் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. நம்மளுக்கு இது ஐடியும் சேர்த்து ரிட்டர்ன் பண்ணிடுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க போய் செக் பண்ணலாம். இப்போ ஓடோ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க பாருங்க நித்யா அப்படின்னு சர்ச் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா நித்யாங்கிற கான்டாக்ட் நம்ம கொடுத்த அதே இமெயில் ஃபோன் நம்பர்ல கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதோட ஐடி பாத்தீங்கன்னா தெரியும் 636225 அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு கிளாட் ரிட்டர்ன் பண்ண ஐடியும் சேம் 636225. இந்த மாதிரி நம்ம ஓடோல இருந்து கான்டாக்ட் டைரக்டா ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் இங்க ப்ராம்ப்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாலே நம்மளுடைய ஓடோல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். இதுக்கு நம்ம பேக் எண்ட்ல வந்து எம்சிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டேட்டா பேஸ்க்குள்ள ஸ்விட்ச் பண்றோம். இதே மாதிரி நம்ம வேரியஸ் டேட்டா பேஸ்லயும் ஸ்விட்ச் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இங்க லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்க எல்லா என்னென்ன டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். லிஸ்ட் மை டேட்டா பேஸ். இப்போ பாத்தீங்கன்னா லிஸ்ட் அதே டூல் யூஸ் பண்ணி என்கிட்ட இருக்க டேட்டா பேஸ் எல்லாமே இது ஷோ பண்ணுது. இதுல எந்த டேட்டா பேஸ் வேணும்னாலும் நான் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்விட்ச் பண்ணும்போது நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இதே மாதிரி ப்ராம்ப்ட்லயே நம்ம கொடுத்து நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்க வேற டேட்டா பேஸ்ல ஸ்விட்ச் பண்றேன். ஸ்விட்ச் கவர்மெண்ட்ஸ் டெமோ அப்படிங்கிற டேட்டா பேஸ்ல நான் ஸ்விட்ச் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் கவர்மெண்ட்ஸ் டெமோ அப்படின்னு டேட்டா பேஸ் இருக்கு. இந்த டேட்டா பேஸ்ல நான் ஸ்விட்ச் பண்றேன். இப்ப நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்கல. ஆனா இது வந்து ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஏன்னா நான் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கனால அது வந்து ஸ்விட்ச் ஆகிடுச்சு. இதே நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணி நான் ஸ்விட்சே பண்ணலைன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நான் இந்த டேட்டா பேஸ்ல ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன்.
என்னுடைய டேட்டாபேஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த டேட்டாபேஸ்ல ஒரு 14 கான்டாக்ட் இருக்கு. நம்ம இந்த 14 கான்டாக்டை இங்க லிஸ்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் லிஸ்ட் மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பார்ட்னர்ஸ், நம்மளுடைய சர்ச் பார்ட்னர்ஸ்ங்கிற மெத்தடை இது கால் பண்ணிட்டு இருக்கு. நம்ம டூல்குள்ள போய் இது லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கொடுக்காதனால இது வந்து கேக்குது, நம்மளுக்கு வந்து கிரெடென்ஷியல்ஸ் இல்லை, அத்தன்டிகேஷன் ஃபெயில்டு, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குது. இப்போ நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கலாம். நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். இப்போ இது டேட்டா பேஸுக்குள்ள ஸ்விட்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதுவே ஸ்விட்ச் ஆகி லாகினும் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 14 கான்டாக்ட்ஸ் இங்கே டோட்டலி இங்கே காட்டிடுச்சு. 14 கான்டாக்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுடைய டேட்டா பேஸ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே 14 கான்டாக்ட் தான் இங்கேயும் இருக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம சிஆர்எம் ஒரு சேல் என்ட்ரி போடலாம், லைக் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போடலாம். எல்லாமே நம்ம ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்க ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஓடோக்கு வந்து சென்ட் பண்ணி ஒர்க் பண்ணிடலாம். நம்ம ஓடோவே ஓப்பன் பண்ணாம ஜஸ்ட் கிளாடோட ப்ராம்ப்ட்ல இருந்தே நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் வந்து சிஆர்எம்ல எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு லிஸ்ட் பண்றேன். இப்போ இதுல சிஆர்எம் இல்லை, ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அந்த சிஆர்எம்ல எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இதுல ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, நான் எத்தனை இருக்குன்னு இதுகிட்ட கேட்கலாம். லிஸ்ட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் சிஆர்எம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கனெக்டர் யூஸ் பண்ணி இது சர்ச் பண்ணிடுச்சு. இப்ப இதுல ஆன்சர் பண்ணிருக்கு பாருங்க, நோ சிஆர்எம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபவுண்ட் இன் தி கவர்மெண்ட்ஸ் டெமோ டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்ப நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றேன் இங்க. இப்ப நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மறுபடியும் கேட்கலாம். இப்ப செக் நவ் அப்படின்னு கேட்கலாம். மறுபடியும் ஒர்க் ஆகுது. மறுபடியும் லோட் ஆகிட்டு இருக்கு நம்ம கனெக்டர் யூஸ் பண்ணி. இப்ப பாத்தீங்கன்னா ஃபவுண்ட் ஒன் சிஆர்எம் ஆப்பர்ச்சுனிட்டி இன் கார்மெண்ட்ஸ் டெமோ அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணது வந்துருச்சு. இங்க இருந்து நம்ம கிளாடு கிட்ட என்னுடைய சேல்ஸ் அனாலிசிஸ் டேஷ்போர்ட் கூட அந்த மாதிரி நம்ம வேரியஸ் ப்ராம்ப்ட்ஸ் போட்டு இங்க இருந்தே நம்ம ஓடோவை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓடோ ஓபன் பண்ணாமலே இந்த கிளாட்ல இருந்தே நம்ம ஓடோல ஒர்க் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம பேக் எண்ட்ல எம்சிபி டூல் அப்படிங்கிற எம்சிபி புரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஓடோவே கிளாடையும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், உங்களுடைய கனெக்டர்ஸ்ல இங்க லிஸ்ட் ஆகும். நீங்க அதுல எந்த கனெக்டர் வேணுமோ அதை எனேபிள் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்க இதை ஈவன் மல்டிபிள் கனெக்டர்ஸ் வேற வேற சர்வர்ல இருக்க டேட்டா பேசிஸ் எல்லாமே இப்போ ஒரு சர்வருக்கு ஒரு கனெக்டர், இன்னொரு சர்வருக்கு இன்னொரு கனெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு எம்சிபி புரோட்டோகால் கிரியேட் பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து நீங்க டிஃப்ரெண்ட் கனெக்டர் இங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு எந்த சர்வரோட கனெக்ட் பண்ணுமோ அப்ப இன்னொரு மற்ற சர்வர் எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிட்டு அந்த சர்வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிளாட்ல இருந்து எப்படி ஓடோல ஒர்க் பண்றது, ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எப்படி கான்டாக்ட் கிரியேட் பண்ணலாம், எப்படி எத்தனை கான்டாக்ட் இருக்குங்கிற லிஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி வேரியஸ் ஒர்க்ஸ் எப்படி கிளாட்ல இருந்து ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ஓடோல ஒர்க் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.